ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டிங்கை கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது நிறைய பேர் இந்த காரை பற்றி வந்துட்டு பரிச்சயம் இல்லாத ஒரு சிலர் வந்துட்டு செய்யக்கூடிய மேஜர் மிஸ்டேக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஸ்டேக்னால நம்மளுடைய வண்டிக்கும் வந்துட்டு எக்ஸ்டீரியருக்கும் ஒரு பாதிப்பு அப்படின்றது வரும், இன்டீரியருக்கு பாதிப்பு வரும், நமக்கும் பாதிப்பு வரும். அதே போல் நம்ம பேசஞ்சருக்கும் நம்ம கூட உட்காந்துட்டு வர நம்மளோட ரிலேட்டிவ்க்கும் வந்துட்டு பாதிப்பு அப்படின்றது வருங்க. ஸோ குறிப்பாக இதெல்லாம் நான் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய 1.5 வருடம் வந்துட்டு அனுபவத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் நமக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் அண்ணன் இருக்கிறாரு. அவருடைய பல ஆண்டுகள் அனுபவத்தையும் வச்சு நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஒரு சில விஷயங்களையும் ஷேர் பண்ணார். அதையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கார் ரிலேட்டடாக நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, இதில் முக்கியமானது என்னென்னா, நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருள் கேஜெட்டு, அப்புறம் காருக்கு வாங்கக்கூடிய பொருள் கேஜெட், இது எல்லாமே கம்மியான விலையில் எங்கே கிடைக்குதோ அந்த பொருளை வாங்கி ரிவ்யூ கொடுக்கறது, அதனுடைய பயன்களை பற்றி நிறைய வீடியோஸ் அப்படின்ட்டு பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். மறக்காமல் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார் அப்படின்னாலே இப்போ ஒரு அத்தியாவசிய பொருளாக அது மாறிக்கிட்டு வருதுங்க. நிறைய இடங்களில் நீங்கள் வண்டியை பார்க்குறத விட காரை பார்க்குறது தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா மக்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்றது வந்துருச்சு. கார் இருந்ததுன்னா இப்போ ஃபேமிலி கூட நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஒரு கேப் புக் பண்ணக்குள்ள அதில் இருக்கக்கூடிய டிஸ்கம்ஃபர்டபுள், ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு முன்னேறது மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கார் அப்படின்றது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயம் தான். ஒரு அப்கிரேட் அப்படின்றது வந்துட்டு நல்ல விஷயம் தான். எத்தனை நாளைக்கு நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வந்துட்டு ஸ்டேட்டஸும் வந்துட்டு அப்கிரேட் ஆகும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஒரு காரை வச்சுட்டு இருக்கிறவங்க அடுத்தது இன்னொரு கார் தான் வாங்கணும்னு நினைப்பாங்களே தவிர, இந்த காரை விற்றுட்டு பைக்கை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க மாட்டாங்க. அதாவது டிஸ்அப்கிரேட் அப்படின்றது போகாது, அப்கிரேடுக்கு தான் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. இது ஒரு நல்ல விஷயம். வாழ்க்கையில் நிறையா சம்பாதிக்கிறதுக்கான வந்துட்டு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் வந்துட்டு நமக்கு, அதாவது ஒரு புஷ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது சம்பாதிக்கணும், காருக்கு பெட்ரோல் போடணும், காருக்கு சில வேலைகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சம்பாதிக்க ஓடிக்கிட்டே இருப்போம். அதனால் நம்மளுடைய மணி க்ரோத்தும் வந்துட்டு அதிகமாக இந்த இடத்துல மாறுது. ஸோ அதனால் கார் அப்படின்றது எப்போவுமே அனாவசிய செலவு அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன். அது ஏதோ ஒரு வகையில் நம்மளே வந்து ஊந்துகோல் பண்ணிகிட்டு இருக்குது சம்பாதிக்கிறதுக்காக. சரி, ஓகே. இப்போ நிறைய பேர்கிட்ட கார் அப்படின்றது வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் வந்து மேஜராக பண்ணக்கூடிய மிஸ்டேக் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கார் வாங்குறதுலேருந்து ஆரம்பிச்சிடலாமே. கார் ஷோரூம்லேருந்து வாங்கின உடனே ஒரு சிலர் விபத்து அப்படின்றது பண்ணுவாங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், காரினுடைய வந்துட்டு பிரேக்காக இருக்கட்டும், ஆக்சிலேட்டராக இருக்கட்டும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் கியரை போட்டு டக்குன்னு கிளர்ச்சியை விட்டு வேகமாக காரை ஒரு அழுத்திங்க, சர்ன்னு வந்துட்டு போகும். ரோலிங் ஆகிட்டு, அதாவது டயர்லாம் ரோலிங் ஆகிட்டு அந்தளவுக்கு வேகமாக போகும். ஏன்னா நம்ம பைக் ஓட்டிகிட்டு இருந்தோம் இத்தனை நாள். நம்ம ஆக்டிவா, ஸ்கூட்டி இந்த மாதிரிலாம் ஓட்டிகிட்டு இருந்தோம். அதனுடைய அதிகபட்ச சிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 சிசி அப்படின்றது வரும். அண்ட் அதே போல் அதிகமாக இப்போ நான் ஓட்டிகிட்டு இருந்த பைக்கோட வந்துட்டு சிசி அப்படின்னு எடுத்திங்கன்னா 110 தான் வந்துட்டு வரும். பட் எனக்கு வந்துட்டு எனக்கு அந்த ஆல்ரெடி வண்டி ஓட்டிகிட்டு இருந்ததுனால எனக்கு அந்த ஒரு எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்ட்டு தெரியும். பட் புதுசாக வந்து பைக்கு மட்டுமே ஓட்டிகிட்டு இருந்தவங்க, பல வருடங்களாக இல்லை, வாழ்நாள் முழுசும் பைக்கை ஓட்டிகிட்டு இருந்தவங்க திடீர்னு கார் ஓட்டக்குள்ள அவங்க ஆக்சிலேட்டர் ப்ரெஷர் வந்துட்டு ரொம்ப வேகமாக கொடுத்துருவாங்க. முதல்ல கிளர்ச்சிலேருந்து லைட்டாக கால் எடுத்து ஆக்சிலேட்டரை பொறுமையாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். ஆக்சிலேட்டர் பொறுமையாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. பொறுமையாக ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணலினாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கியரை போட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து காலை அதாவது கிளர்ச்சிலேருந்து காலை எடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி தான் வண்டியை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி மூவ் ஆகிட்டு தாங்க இருக்கும். அது கியரை சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் செகண்ட் கியர் போட்டு நீங்கள் வந்துட்டு தாராளமாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் வந்துட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதே போல் இன்னொரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி பிரேக் வந்துட்டு கொடுக்கறது. வண்டி பிரேக் அப்படின்றது பார்த்திங்கன்னா 4 வீலுக்குமே இருக்கும். அப்போ 4 பிரேக்குமே ஒன்றா சேர்ந்து ஒரு வண்டியை நிறுத்துது. நம்ம இதுக்கு முன்னாடி 2 வீலுக்கு தான் பிரேக் பார்த்துருக்கோம். இப்போ 4 வீலுமே பிரேக் பிடிக்கும் அப்படின்றதுனால ஸோ நம்ம பிரேக் அப்ளை பண்ணணும், ரொம்ப வந்துட்டு கம்ஃபர்டபுளாக, ரொம்ப சேஃபாக வந்துட்டு அப்ளை பண்ணணும். சக்குன்னு ஒரு அழுத்தினீங்கன்னா வச்சுங்களேன், காருக்கு உள்ள இருக்கவங்க அப்படியே வந்துட்டு இப்படி வந்து முன்னாடி விழுந்துருவாங்க. இல்லை முன்னாடி இருக்கிறவங்க வடிவேல் ஒரு படத்தில் கண்ணனை வச்சுட்டு போய் கிட்டுன்னு போய் விழுவாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூழ்நிலை கூட ஆரம்பிச்சிடும். சீட் பெல்ட் போடலைன்னா. மெயின், காருக்குள்ளே நீங்கள் ஏறினோடனே நீங்களும் சீட் பெல்ட் போடுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். நீங்கள் போய் போட தெரியலனா போட்டு கொடுங்க. அதுதான் ஒரு டிரைவரோட மிகப்பெரிய ஒரு கடமை. ஏன்னா நமக்கு வந்துட்டு ஸ்டேரிங் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கிறதுனால நம்ம பிரேக் அடித்தாலும் இப்படி போயிட்டு தான் இப்படி வருவோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்க எப்படி உட்காந்துட்ருக்கலாம், சாதாரணமாக காலை இப்படி தூக்கிட்டு இப்படி உட்காந்துட்ருக்கலாம், எப்படி வேணால் உட்காந்துக்கலாம், இல்லை சப்பன கால் போட்டு கூட உட்காந்துருக்கலாம். ஏன்னா நம்ம பிரேக் அழுத்தக்குள்ள பார்த்தீங்கன்னா டப்புன்னு இப்படி வந்து இடிச்சிடுவாங்க. நான் அதிகமாக அந்த வேகமாகவும் போக மாட்டேன், அதே போல் பிரேக்கை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கொடுக்கவும் மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஓகே, அந்த புரிதல் அப்படின்றது இருக்குது. ஜென்ரலாக தான் அதை கொடுப்பேன். இதை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சடன் பிரேக், ஒரு வண்டி வருதுன்னா அவங்க பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சடனாக ஒரு பிரேக் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற பேசஞ்சருக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அது ஒரு இரிட்டேட்டிங் அப்படின்றத கொண்டு வந்து கொடுக்கும். அதனால்
நீங்கள் ரோட்டில் கவனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே போல் பிரேக் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜென்ரல்டாக கொடுத்தீங்கனாலே 4 பிரேக்கும் அப்படி பிடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், வண்டி அழகாக நிற்கும். அதுவும் இப்போ 2020க்கு மேலே இருக்கக்கூடிய கார்லலாம் இந்த பிரேக்கிங் ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எலக்ட்ரானிக்கல் பிரேக்கிங் அப்படின்றது வந்துருச்சு, ஏபிசியும் வந்துருச்சு. அதனால் இது என்ன செய்யும்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பிரேக் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அடித்த உடனே ஒரே இதில் தீத்திட்டு போய் டக்குன்னுலாம் இப்படி இப்படி பிடிச்ச மாதிரிலாம் நிற்காது. அதை என்ன பண்ணணும்னா நீங்கள் வேகமாக போயிட்டீங்கன்னா பிடிச்சி இப்படி விடும். அதாவது இப்படி போயிட்டு இப்படி தான் போகும் பிரேக் பிடிச்ச உடனே. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுலேயும் நீங்கள் ஒரு 80-90லாம் போய் அடிக்கிறீங்கன்னா அது இந்த மாதிரி வந்துட்டு இரிட்டேட்டிங் அப்படின்றது கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு இரிட்டேட்டிங் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜென்ரல்டாக கொடுங்க. 4 வீலு பக்காவாக பிரேக் பிடிக்கும். அதே போல் லைட்டாக தொட்டாலே எல்லாம் பிடிச்சிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிக்காது. ஓரளவுக்கு நீங்களும் ப்ரெஷர் கொடுக்கணும். அதை வந்துட்டு உணரணுங்க. அதனால தான் ஒன்ஸு செருப்பு போட்டு கற்றுக்கோங்க. செருப்பு போடாமல் வந்துட்டு கற்றுக்காதீங்க. செருப்பு போடாமல் நீங்கள் உங்கள் வண்டியை மட்டும் ஓட்டுற மாதிரி தான் பரவாயில்ல, மற்ற வண்டிகளையும் ஓட்டுவீங்க. அது பெருசாக ஹைஜீனிக்காக இருக்குமா அப்படின்றது தெரியாது. அதனால் செருப்பு போட்டு ஓட்ட கற்றுக்கோங்க. இது மேஜரான மிஸ்டேக். இது மெயினாக நல்லது என்னென்னா, நமக்கு வந்துட்டு இத்தனை நாளாக நம்ம பைக் ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கார் ஓட்டுறதுனால நமக்கு பெருசாக நம்ம மேலே காற்று அப்படின்றது படாது. இந்த காற்று படாததுக்கு அதுக்கு நம்ம என்னவா பண்ண முடியும், அதுக்கு தானே கார் வாங்கியிருக்கோம் அப்படின்றீங்களா? காற்று படாதுன்னா நமக்கு என்னென்னா வண்டியினுடைய வேகம் அப்படின்றது பெருசாக நமக்கு தெரியாது. நீங்கள் உட்காந்துட்டு போக விடுற வண்டி கம்மியான வேகம் போனாலும் என்னடா இவ்வளோ வேகம் போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் கேபில் போகக்கூட எனக்கு அந்த அனுபவம் அப்படின்றது கிடச்சிருக்குது. அதுவே நான் ஓட்டக்குள்ற ஒரு 2 நாள் 3 நாள் ஓட்டினேன். அதுக்கப்புறம் 4-5 நாள் ஓட்டக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வேகம் போகிற வண்டி எனக்கு என்னமோ 40 கிலோமீட்டர் வேகம் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஸ்பீடு கம்மியாகவே இது போயிட்டுருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம வந்துட்டு வெளியில் பார்க்கக்குள்ள அந்த உணர்வு கிடைக்குது. ஆனால் இங்கே மீட்டரை பார்க்கக்குள்ள தான் தெரியுது 80-85 கிலோமீட்டர் அப்படின்றது அது போயிட்டுருக்கிறது தான். இப்படி போயிட்டுருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், அந்த மீட்டரை நம்ம சரியாக கவனிக்காமல் அப்போ இன்னும் வேகம் பத்தலான்னு வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தும். நம்ம ரோடு கண்டிஷன் அப்படின்றது 80 கிலோமீட்டர் வேகம் தான். அந்த 80 கிலோமீட்டருக்கு தான் அந்த ரோடு தார் இதெல்லாம் வந்துட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த 80 கிலோமீட்டருக்கு பிரேக்கிங் சிஸ்டமும் கரெக்டாக இருக்கும். 80 கிலோமீட்டர் கீழே போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி கண்ட்ரோலும் உங்களுடைய கையில் வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு கம்மியான ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அதே போல் ஸ்பீடாமீட்டரை அடிக்கடி பார்க்குறது இன்னும் கொஞ்சம் பெட்டரான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த உணர்தல் அப்படின்றது இருந்திருக்கு. பட் மெக்கானிக் அண்ணான்ட்ட கேட்டேன், அவரே வந்துட்டு இதை சொல்லலை. அதனால் வந்துட்டு இது ஒருவேளை பர்சனலாக எனக்கு மட்டும்தான் தோணுதா அப்படின்றது தெரியல. ஒருவேளை உங்களுக்கும் தோணுச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. இவங்க நல்லா ஃபியூல் ட்ரை ஆகிற வரைக்கும் ஓட்டுவாங்க. அந்த ஃபியூல் வந்து ஒரு கோடு துடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு கோடு துடிக்கிற அளவுக்கு வந்துட்டு இவங்க அந்த வண்டியை வந்து ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஃபியூல் ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் இல்லை இந்த எல்லோ வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஃபியூல் அப்படின்றது வந்துட்டு போடுவாங்க. இதில் மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, இப்போ நம்மளுடைய வந்துட்டு பைக்கு மாதிரிலாம் கிடையாது. இப்போ வர பைக்கில் கூட வந்துட்டு அந்த பம்ப் அப்படின்றது வச்சுட்டாங்க. பெட்ரோல் டேங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பம்ப் அப்படின்றது இருக்கும். அந்த பம்ப் என்ன பண்ணோம்னா அதை புஷ் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த பம்பு ஸ்டார்ட் ஆகி அந்த பெட்ரோல் வந்துட்டு உள்ளேருந்து உறிஞ்சி நமக்கு வண்டிக்கு வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். இன்ஜினுக்கு வந்து தள்ளிகிட்டு இருக்கும். ஏன்னா பெட்ரோல் டேங்க் எங்கே இருக்குது, இன்ஜின் எங்கே இருக்குது, அது அப்படி தான் வந்துட்டு தள்ளிகிட்டு இருக்கோம். அப்படி வந்துட்டு தள்ளக்குள்ள என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப கம்மியாக ஓட்டுறோம்னா ஒரு சில நேரங்களில் அந்த மோட்டர் அப்படின்றது எம்டியாக ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வண்டியை பள்ளத்தில் விடுறோம், மேட்டில் ஏற்றுறோம். அப்போ ஃபியூல் இல்லாத கன்சம்ஷனில் மேலே இப்படி போயிடும், இல்லை சைடில் வந்துடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கீழே தான் வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் ஃபியூல் கம்மியாக நம்ம ஓட்டுறதுக்கும் இல்லை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வச்சு ஓரளவுக்கு ஈக்குவலாக ஒரு அரை டேங்கு இந்த மாதிரி வச்சு ஓட்டுறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் அப்படின்றதுக்கு இது மெக்கானிக் அண்ணன் தான் சொன்னது. ஸோ இதனால் வந்துட்டு நமக்கு அந்த மோட்ரு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நார்மலாக பைக்குக்கே 5000-6000 அப்படின்றது ஆகுமா, அப்போ காருக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்துக்கோங்களேன். அதனால் ஃபியூலை வந்துட்டு கரெக்டாக ஒரு 2 கோடு 3 கோடு இந்த மாதிரி வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்துட்டு கம்மியாக விடாதீங்க. இந்த அப்டேட்டிங் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் பைக்குக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக எடுக்கக்கூடிய நான் வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் வந்து எடுத்திருக்கேன் 125cc. ஸோ அதுலேயும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா டேங்க் அடியில் கிடக்கும். அதில் வந்துட்டு அந்த மோட்டர் அப்படின்றது காமிச்சாங்க, கழட்டி வந்துட்டு காமிச்சாங்க. ஸோ என்னோடய வண்டியில் இல்லை, வேறு ஒரு வண்டியில் கழட்டி காமிச்சிருந்தாங்க. அதனால் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் வண்டியிலும் இந்த அப்டேட்டிங் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்கேஸ் பெட்ரோல் டேங்க் வந்துட்டு காரில் ட்ரை ஆகிடுச்சுன்னா அதை மறுபடியும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமான வேலையாக இருக்கும். முதல்லலாம் பம்ப் அடித்து வந்து பண்ணாங்க. பட் இப்போ அந்த மோட்ரு தான் இந்த வேலையை பண்ணுது. உடனே ஸ்டார்ட் ஆகிடும். பட் இருந்தாலும் எங்கேயாவது வந்து சம்டைம்ஸ் ஆஃப் ஆகிடுச்சு, ஒருவேளை மீட்டர் உங்களுக்கு சரியாக ரீட் காட்டில் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நம்ம ரொம்ப அவதிப்பட வேண்டியது இருக்கும். பைக்காக இருந்தால் தள்ளிட்டு போயிடலாம், காராக இருந்தால் நிறுத்திட்டு ஆட்டே லிஃப்ட்டு கேட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தான் வரும். எப்போவுமே ஃபியூல் அப்படின்றது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏர், அதாவது 4 டயரினுடைய ப்ரெஷர்.
ஸோ இந்த ப்ரெஷரை வந்துட்டு இவங்க பெருசாக மெயின்டைன் அப்படின்றது வந்துட்டு பண்ண மாட்டாங்க. ஒரு எப்பயோ பல வருடங்களுக்கு முன்னாடி காற்று பிடிச்சது அதை வந்துட்டு அப்பயே இப்போ வரைக்கும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அடிக்கடி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் ஃபியூல் பண்ணக்குள்ளெல்லாம் ஏர் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு சில பெட்ரோல் பங்கில் வந்து ஃபியூல் செக் பண்ணக்குள்ள அதை சரியாக வந்துட்டு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏர் பிடிக்கக்குள்ள வந்துட்டு இவங்க தான் இருந்தாங்க, வடக்கன்ஸ் தான். ஸோ ஹிந்திக்காரங்க தான் இருந்தாங்க. நான் சொல்கிறது அந்த ஆளுக்கு புரியல, அந்த ஆள் பேசுறது எனக்கு புரியல. நான் ஒரு காற்று வைக்க சொன்னேன், அவன் ஒரு காற்றை வச்சு விட்டான் அதில். அதனால் நான் அப்போ தான் அடுத்த டைம் போகல என்ன பண்ணேன்னா, ஆளை அப்படியே கூட்டிகிட்டு வந்து டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு அந்த இதில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது வண்டி நோய்க்கு எவ்வளோ ஏர் இருக்கணும், எத்தனை பேர் போனால் எவ்வளோ ஏர் இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கையை வச்சு காமிச்சேன். அதுக்கப்புறம் அந்த ஏரை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் நானே என்ன பண்ணேன்னா, ஏர் பிடிக்கிற வந்துட்டு ஒரு ப்ரெஷர் ஃப்ரெண்டு வச்சுருக்கிறாரு. வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா அவர்கிட்ட வாங்கி அதை பிடிச்சிப்பேன். அதை நான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். அது 2 தடவை வந்து கேன்சல் ஆகிடுச்சு. வீட்டு வாசல் வரைக்கும் வராங்க, ஆனால் வந்து மேலே வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால் கேன்சல் ஆகி போச்சு. அது மறுபடியும் வேறு ஒரு இணையதளத்தில் போட்டிருக்கேன். காடுகளில் போட்டு தான் இந்த பிரச்சனை அப்படின்றது நமக்கு நடக்குது. அப்புறம் வேறு ஒரு தளத்தில் போட்டிருக்கேன், இன்னும் வரல. ரிசீவ் ஆனோன்னா அதை பற்றின வீடியோஸையும் நான் கொடுக்குறேன். அதனால் 4 வீல்லையும் ப்ரெஷர் பாயிண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 15 நாளுக்கு ஒரு தடவை வந்து காற்று செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, வண்டி நின்றுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க, காற்று பிடிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதனால் மேஜர் மிஸ்டேக், மேஜர் ப்ராப்ளம் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ இருக்கிற வண்டியில் வந்துட்டு நிறையா டெக்னாலஜி வந்துருச்சு. நமக்கு வந்துட்டு எந்த வண்டியில் காற்று ப்ரெஷர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்றது வந்துருச்சு. ஏன்னா ஈவனாக காற்று இருந்தால் தான் கரெக்டாக பிரேக் பிடிக்கும். ஈவனாக காற்று இல்லை அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பிரேக் பிடிக்கிறதுல கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும். ஏன்னா இது பள்ளத்தில் இருக்கும், இது மேடில் இருக்கும், காற்று இல்லாததுனால. அப்படி இருக்கக்குள்ள அப்போ கண்டிப்பாக வந்துட்டு பிரேக்கிங்கில் ப்ராப்ளம் வரும். ஆனால் இப்போ வந்துட்டு எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்றது வந்துருச்சு. அது வந்ததுனால என்ன ஆகுனா, எங்கெங்கெல்லாம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக் அப்படின்றது பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் இருந்தாலும் செக் பண்ணிக்கிறது நல்லது இல்லைங்களா? ஃபைனலாக என்னென்னா, காரை நிறுத்திடுவாங்க. அதை வந்து பல மாதத்துக்கு அதை தொடவே மாட்டாங்க. காரை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, கார் பத்திரமா அதை அந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி காரை எந்த தொந்தரவும் பண்ணாமல் ஒரே இடத்துல நிறுத்தி வச்சுருவாங்க. இது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் மேஜராக வரக்கூடிய ப்ராப்ளம் பேட்ரி வந்துட்டு ட்ரைன் ஆகும். இன்னும் மேஜராக வரக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, எலிகள் உள்ளே போய் காரில் இருக்கக்கூடிய அந்த கேபிளெல்லாம் கடிச்சு விட்டு வச்சிரும். இது ரொம்ப ரொம்ப பிக் மிஸ்டேக்கு. அண்ட் அதே போல் நீங்கள் கவர் போடாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, உள்ள டேஷ்போர்டில் ஹீட் ஆகி அந்த பிளாஸ்டிக்லாம் ஹீட் ஆகி அதில் வந்துட்டு ஒரு விதமான கெமிக்கல்ஸ் அப்படின்றது உள்ளேயே இன்செர்ட் ஆகி சுற்றிக்கிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் டக்குனு கார் திறந்து உள்ளே போகல ஒரு மாதிரி இரிட்டேஷன் கிடைக்கலாம், இல்லை இதுவே வந்துட்டு ஒரு பாய்சனாக கூட மாறலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. கார் நிறுத்துறீங்களா, அதே போல் வந்துட்டு கரெக்டாக கவர் போட்டு வந்துட்டு நிறுத்துங்க. கரெக்டாக வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா இல்லை ஒரு வாரத்துக்கு ஒருக்காவது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. வண்டியை வந்து அந்த இடத்துல மூவ் பண்ணி கொஞ்சம் பக்கத்தில் விடுங்க. இல்லை வண்டியை எடுத்துகிட்டு போய்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இடத்துல வந்துட்டு கொண்டு வந்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலே கார் லைஃப் அப்படின்றது நம்ம கூட நிறையா வரும். இதனால் நமக்கும் சரி, நம்மளை சுற்றி இருக்கவும் சரி, நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எந்தளவுக்கு பிடிச்சிருந்தது, எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கார் வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பெருசாக இதில் பரிச்சயம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.